நினிவே பட்டணத்துக்கு தேவன் சொன்னாரு அப்படின்னா நினிவே பட்டணத்துக்கு தான் போகணும். அதை விட்டுட்டு எனக்கு அங்கே உள்ள ஜனங்கள் பிடிக்காது, அங்கே உள்ள ஜனங்கள் கொடூர ஜனங்கள், நான் அங்கே போக மாட்டேன், நான் தர்சீஸுக்கு தான் ஓடி போவேன், அந்த தர்சீஸில் உள்ள பட்டணம் வந்து அது நல்ல பட்டணமாக இருக்குது, அங்கே உள்ள ஜனங்கள் வந்து ரொம்ப அன்பாக இருக்கிறாங்க, எனக்கு நினிவேலாம் வேண்டாம், எனக்கு அங்கே போய் தீர்க்க தரிசனம்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி யோனாவை போல நமக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கிற ஒரு ஜோனுக்குள்ளே, கம்ஃபர்ட்டான இடத்துக்குள்ளே நம்ம போனோம் அப்படின்னா கடைசியில் என்ன ஆகும்னா, நம்ம போகிற கப்பலில், நம்ம போகிற படகு, நம்ம பயணம் செய்கிற படகு வந்து படகு உள்ள தண்ணி வரும். ஸோ படகு வந்து மூழ்கிற நிலைமை வரும். ஸோ இப்படிப்பட்ட நிலைமையெல்லாம் நம்ம சந்திக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ தேவன் நமக்கு ஒரு இடத்த கொடுத்து, நீ இங்கே தான் போகணும், நீ இதுக்கு விரோதமாக தான் பேசணும், நீ இங்கே தான் ஊழியம் செய்யணும், நீ இந்த இடத்த நோக்கி தான் போகணும் அப்படின்னா அங்கே தான் போய் ஆகணும். யோனாவை போல் வழிமாறி போனால் ஸோ அநேக பிரச்சனைகளை வந்து நம்ம சந்திக்க வேண்டியது வரும். மோசே காலத்தில் மோசே வந்து இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி வந்திருப்பார். அவங்க போக வேண்டிய இடம் வந்து கானானுக்குள்ளே கொண்டு போகிறதுக்கு தான் எகிப்திலிருந்து தேவன் அவங்கள கொண்டுட்டு வந்தார். சும்மா வழியிலேயே சாகிறதுக்கோ இல்லை வழியில் உள்ள பட்டணத்திலேயே அவங்கள உட்கார வைக்கிறதுக்கோ தேவன் அவங்கள கொண்டுட்டு வரல. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செஞ்சாங்கன்னா, போகிற வழியிலேயே இருக்கிற நல்ல பட்டணத்தை பார்த்து, இங்கே உள்ள ஜனங்கள் அன்பாக இருக்கிறாங்க, இவங்க ரொம்ப ஆறுதலாக பேசுகிறாங்க, இங்கே நல்ல உணவு கிடைக்குதுன்னு சொல்லி அவங்க அந்த இடத்துலையே நின்றுடுறாங்க. போக வேண்டிய இலக்கை அவங்களால அடைய முடியல, அந்த கானானுக்குள்ளே போக முடியல. கானானில் உள்ள ஜனங்களை பார்த்து இவங்க ரொம்ப மோசமானவங்க, பொல்லாத ஜனங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் இன்னைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் குறித்து ஒரு நோக்கம் வச்சிருக்கிறாரு. அந்த நோக்கத்தை நாம் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறோமா, இல்லை யோனாவை போல வழிமாறி போகிறவர்களாக இருக்கிறோமா, இல்லை இஸ்ரவேல் ஜனங்களை போல இருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க.